வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 2 வியாழக்கிழமை ஜனவரி 15 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஜனவரி 26 கிராம சபைக்கு தயாராகும். கிராம சபையில் மக்கள் கூடுவதல்ல, மக்கள் பங்கேற்பதல்ல, மக்கள் கேள்வி கேட்பதல்ல, மக்களே நடத்த வேண்டும். கிராம பஞ்சாயத்து தலைவர் நேர்மையானவராகவும் மக்களுக்கானவராகவும் இருந்தால் அவர் 7 நாட்களுக்கு முன் மக்கள் அனைவருக்கும் கிராம சபை நடைபெறுவது பற்றி அறிவிப்பார். கிராம சபையில் கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச மக்கள் எண்ணிக்கைக்கு அதிகமாகவே அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்ள செய்வார். அத்தலைவர் வரவு செலவு கணக்குகளை தெளிவாக படிக்க செய்து மக்களின் சந்தேகங்களுக்கு பதற்றமின்றி புரியும்படி வெளிப்படைத்தன்மையுடன் பதிலளிப்பார். மக்களை கலந்துரையாட செய்து அவர்களின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து ஏகமனதாக தீர்மானங்களை பதிவேட்டில் எழுத வைப்பார். அனைவருடைய கருத்துக்கும் பதிலளிப்பார். அவசரப்பட மாட்டார். அப்படி இல்லையெனில் கிராமத்தில் அறிவார்ந்த மக்களில் வழிகாட்டியான ஒருவர் பொறுப்பேற்க முன்வர வேண்டும். அவர் கிராம சபைக்கு முன்னோடியாக ஒரு நாள் 20 தேதிக்குள் தெளிவான குறைந்தது 10 நபர்களை ஒருங்கிணைத்து கிராம சபையை சரியாக நடத்துவது பற்றி கலந்து ஆலோசித்து தீர்மானங்களை திட்டமிட்டு வரிசைப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கிராம சபைக்காக குறைந்தது 10% மக்களை திரட்டுவதில் வெற்றி பெற வேண்டும். கிராம சபையில் குறித்த நேரத்தில் அனைவரும் இருப்பதோடு தெளிவோடும் ஒருங்கிணைந்தும் இருத்தல் முக்கியம். இக்குழுவின் பொறுப்பாளர் கிராம சபையை நடத்தும் தலைவரை விட தெளிவானவராகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவராகவும் இருந்து தலைவர் கிராம சபையை நேர்மையாக நடத்த வைக்க வேண்டும். கிராம ஊராட்சியில் கிராம சபை என்பது மக்கள் அதிகாரத்தை உணர்த்தும் நாளாக ஆக்குவோம் என்று கிராம கள பொறுப்பாளர் பிரபு கேட்டுக்கொள்கிறார். இந்த அறுவரையும் தமிழகம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இவர்கள் மக்களுக்கானவர்கள். இன்று மக்கள் அறியாமை, சுயநலம், சமூக பொறுப்பற்ற செயல்பாடுகள் காரணமாக நாடு பெரும் சிக்கல்களில் உழன்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாபெரும் இளைஞர் சக்தி பயன்படாமலும் பயன்படுத்தப்படாமலும் இருந்து வருவதோடு தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பலரும் கவலை கொண்டிருக்கும் சமயத்தில் முனை அமைப்பின் இந்த 6 இளைஞர்கள் சிபி, அனுஸ்ரீ, சௌமியா ஸ்ரீ, கௌதம், லைலா பானு, அர்ச்சனா ஆகியோரின் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அவமானம் என்ற 450 கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் அவர்களுக்கு உதவ நல்லூர் வட்டத்தின் கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் பொறுப்பேற்றிருக்கிறார். திரு கார்த்திக் முனையமைப்பு நடைப்பயணத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிபி அவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது அதற்கு சிபி அளித்த பதில்: ஐயா, இப்போ தான் சிபி கிட்ட பேசினேன். வேறு ஏதாவது இடம் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா, வேறு ஏதாவது உதவிகள் தேவையா அப்படின்னு கேட்டேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நேரடியாக சந்திக்கிற பொதுமக்கள்கிட்ட தான் உணவும் கேட்டு வாங்கணும். அதே மாதிரி முதலே பிளான் பண்ணாமல் சந்திக்கிற பொதுமக்கள்கிட்ட கேட்டு தங்குறக்கு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு அப்படி போயிட்டுருக்குறோம். ஏதாவது உதவிகள் தேவைனாலும் நான் கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கய்யா, அரிய இந்த இளைஞர்களை இந்த நாடு பாதுகாத்து பயன்படுத்தி கொள்ளுமா? அமைதியாக ஆக்கப்பூர்வமாக கிராம வளர்ச்சியில் தேவரியம்பாக்கம் அரசின் கவனத்தை ஈர்த்த பொங்கல் விழா. ஜனவரி 13 காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராமிய பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார். ஊராட்சியின் பாரம்பரிய பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள், தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் தேவரியம்பாக்கம் ஊராட்சி இணைந்து கிராம மக்களின் பங்கேற்புடன் ஊராட்சி தலைவர் திரு அஜய்குமார் அவர்களின் தலைமையில் தோணாங்குளம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரம்பரிய முறையில் பொங்கலிட்டு கலை மற்றும் மறந்து வரும் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். விழாவுக்கு வழுக்கு மரம் ஏறுதல், இளவட்ட கல் தூக்குதல், உரியடித்தல், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், பரதநாட்டியம், கோலப் போட்டிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் பம்பரம் விடுதல், கோலி, கல்லாங்காய், கிளிக்கோடு, பாண்டியாட்டம் போன்ற விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட இயக்குனர் திருமதி ஆர்த்தி உட்பட
மாவட்ட அதிகாரிகள், அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை சார்பில் SIR விழிப்புணர்வு, வேளாண் மாணவர்களின் பாரம்பரிய விவசாயம், அங்கன்வாடி சார்பில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஆகியவும் நடைபெற்றன. சிறுவர் உழவர் சந்தை, மழலையர்களின் திறமையை மாவட்ட ஆட்சியர் வெகுவாக பாராட்டினார். விழாவின் நிறைவாக மாமல்லபுரம் உதவி சுற்றுலா அலுவலர் திருமதி சரண்யா நன்றியுரை ஆற்றினார். சிறந்த கனவுடன் ஊராட்சியை படிப்படியாக உயர்த்தி கொண்டிருக்கும் தலைவர் அஜய்குமார் அவர்களுக்கும், அவருக்கு தொடர்ந்து தோளோடு தோள் நின்று செயல்பட்டு வரும் கிராம வளர்ச்சி குழுவினர் மற்றும் இவை அனைத்தும் நம் கிராமத்தின் முன்னேற்ற பாதைக்கானதே என்பதை உணர்ந்து ஒத்துழைப்பை அளித்து வரும் தேவரியம்பாக்கம் மக்களுக்கும் நல்லூர் வட்டத்தின் கிராம கள பொறுப்பாளர் பிரபு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தேனி மனிதநேய காப்பகத்தில் பொங்கல் திருநாள். தேனி மனிதநேய காப்பகத்தில் பொங்கல் திருநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளில் இளைஞர் தினத்தை முன்னிட்டு காப்பக குழந்தைகளுக்கு திறமை திருவிழா நடத்தி மெடல், சான்றிதழ் வழங்கப்பட்டதாக சர்ச்சில் துரை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் 150 பேர் பயனடைந்தனர். மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்றம், புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம், சங்கர நேத்ராலயா ஆக்குபேஷனல் ஆப்டோமெட்ரி சர்வீஸ், கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாம் மேல் திருக்காஞ்சி பகுதி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. உதவி காவல் ஆய்வாளர் பெரியசாமி, அன்னை இந்திரா கிளினிக் உரிமையாளர் செல்வகுமார் ஆகியோர் இம்முகாமினை தொடங்கி வைத்தனர். இதில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெற்றதோடு 85க்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளும் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்ஜோதி, மண்வாசம் கௌரவ தலைவர் செல்வராசு, தலைவர் ஆறுமுகம் குழுவினர் செய்திருந்ததாக கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ஆரோக்கியதாஸ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். உங்கள் ஊருக்கே வருகிறார்கள் நம்பிக்கை இளைஞர்கள், வரவேற்க தயாராகுங்கள். எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல, ஓட்டுக்கு பணம், நாட்டுக்கு அவமானம். ஈரோடு மாவட்டம் கோபி தியாகி லட்சுமண ஐயர் விடுதி முதல் சென்னை காந்தி மண்டபம் வரை 450 கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணம் செய்யும் முனை அமைப்பின் 6 இளைஞர்கள் வருகை தரும் ஊர்கள். ஜனவரி 11 ஈரோடு கோபியில் புறப்பட்டு அம்மாபாளையம், பவானி, நாமக்கல், காடச்சநல்லூர், காந்தி ஆசிரமம் முடித்து ஜனவரி 15 இன்று நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை, 16 நாமகிரிப்பேட்டை, 17 சேலம் மாவட்டம் மன்னார்பாளையம், 18 இடையப்பட்டி, 19 தருமபுரி மாவட்டம் சிட்டிலிங்கி, 20 நரிப்பள்ளி, 21 திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி, 22 தானிப்பாடியில் இரவு ஓய்வு, 23 திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செட்டிப்பட்டு, 24 மங்கலம், 25 சஞ்சீவிராயன்பேட்டை, 26 செட்டான்குளம், 27 செங்கல்பட்டு மாவட்டம் நியூ பெருங்களத்தூர், 28 திருவண்ணாமலை மாவட்டம் சுருட்டல், 29 காஞ்சிபுரம் மாவட்டம் தாழையம்பட்டு, 30 காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர், 31 சென்னை காந்தி மண்டபத்தில் நிறைவு. அவர்களை வரவேற்க சென்னை தயாராகி வருவதாக ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். வழிநெடுக அவர்களை வரவேற்கவும் அவர்களுடன் பயணிக்கவும் உணவு, இரவு தங்கல் ஆகியவற்றிற்காகவும் தொடர்பு கொள்ள ஒருங்கிணைப்பாளர் சிபி 63835697441 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.